அனிமல்ஸ்க்கு ஹியூமன் ஃபேஸ் இருந்தால் அவங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சது இல்லைன்னா ஏதோ பாருங்க எப்படி அழகா இருக்காங்களா? நீங்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்டர்பிங் மாங்கா ஜின்மனோட பார்ட் 2 தான் கவர் பண்ண போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் பார்ட் 1 பாத்துருங்க, இல்லைன்னா பார்ட் 2 புரியாது. அப்படி பார்க்கணும்னாலும் பரவாயில்ல, நான் பார்ட் 1ஓட சின்ன ரீகேப் தரேன். பார்ட் 1ல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மசாட்டோ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் டோமியை கூப்பிட்டு ஜூக்கு போயிருந்தா. போனது பாத்தீங்கன்னா நார்மல் அனிமல்ஸ் தான் பார்க்க, பட் அவன் வந்து இதை பார்த்தா ஒரு ஜிராஃப் வித் ஹியூமன் ஃபேஸ், அது வாயில லெக் பீஸ் பிடிச்ச மாதிரி கையை பிடிச்சிருக்கான். அண்ட் இது மட்டும் இல்ல, ஜூல இருக்கிற எல்லா அனிமல்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ஃபேஸோட இவங்களை துரத்து. அண்ட் மசாட்டோ பாத்தீங்கன்னா எப்படி அவங்க கிட்ட எல்லாம் தப்பிச்சு ஜூவை விட்டு வெளியே வந்துடுவான். ஆனா வெளியே வந்துட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு இன்னொன்னு தெரியவாரு, இந்த அனிமல்ஸ் ஜூல மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் இருக்குன்னு. சோ மசாட்டோ அவங்க கேங் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்னு போவாங்க. அண்ட் போலீஸ் ஸ்டேஷனோட நிலைமை. ஆனா மசாட்டோ போலீஸ் ஸ்டேஷன்ல யாரோ இருக்கிறத நோட்டீஸ் பண்ணி உள்ள போய் பார்ப்பான். அண்ட் அவனுக்கு அங்க போய் ஒரு போலீஸ்மேன் கிடைச்சிருவான். அந்த போலீஸ்மேன் வந்துட்டு இங்க ஒரு மான் ஹியூமன் ஃபேஸோட சுத்திட்டு இருக்குதுன்னு சொல்லுவான். அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த மானும் வந்துரு. ஆனா அந்த மான் பாத்தீங்கன்னா இவங்களை எதுவும் பண்ணாது, அது வரு கம்மன் பேப்பர் சாப்பிட ஆரம்பிச்சிரு. பட் இந்த போலீஸ்காரனுக்கு பாத்தீங்கன்னா அது பொறுக்காது. அந்த மான் மேல இவ கன் பாயிண்ட் பண்ணிடுவா. அண்ட் அந்த கன்னை பார்த்து அந்த மானும் பாத்தீங்கன்னா இவங்க மேல அட்டாக் பண்ணிடு. ஆனா அந்த அட்டாக்னால பாத்தீங்கன்னா போலீஸ்மேனுக்கு எதுவும் ஆகாது. ஆனா நம்ம மசாட்டோ வந்து இன்ஜர் ஆயிடுவான். நான் போலீஸ்மேன் பாத்தீங்கன்னா அந்த மான் அங்கேயே சுட்டு கொண்டுவா. பட் அந்த மான் வந்து சாகருக்கு முன்னாடி ஹியூமனிட்டி இஸ் டன் ஃபார் சொல்லிட்டு சாகு. இதுக்கப்புறம் போலீஸ் வந்து மசாட்டோ கூப்பிட்டு வெளியே வருவான். அண்ட் இந்த போலீஸ்மேன் பாத்தீங்கன்னா நான் என்னை செக்ரிஃபைஸ் பண்ணி உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இவங்களை வந்து பக்கத்துல இருக்கிற கார்ல போக சொல்லுவான். அண்ட் அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த கார்ல ஏறிடுவாங்க. ஆனா கார் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அந்த போலீஸ்மேன் வந்துட்டு இந்த பட்டன் அமுத்துங்க ஸ்டார்ட் ஆகிடுன்னு சொல்லுவா. அவங்களும் அதை நம்பி வந்து அந்த பட்டன் அமுத்துவாங்க. பட் பட்டன் அமுத்தின அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா சைரன் அடிக்க ஆரம்பிச்சிரு. அண்ட் அந்த சைரன் சத்தத்தை கேட்டு நிறைய அனிமல்ஸ் வந்து அவங்கள நோக்கி வர ஆரம்பிச்சிரு. அண்ட் அவங்க சைடில் பார்த்தா இந்த போலீஸ்காரன் வந்து வேற ஒரு காரோட எஸ்கேப் ஆயிருப்பான். அண்ட் இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மசாட்டோ இருக்கிற காரை வந்து சுத்திடுவாங்க. இது வரைக்கும் தான் பார்ட் 1 இருந்துச்சு. அண்ட் பார்ட் 2 இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பார்ட் 2ஓட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ் வந்து மசாட்டோ இருக்கிற காரை சுற்றி உள்ள போக ட்ரை பண்ணு. அதில் ஒரு அனிமல் பார்த்தீங்கன்னா கார் மேலே ஏறி காரோட விண்டோவே உடச்சு உள்ள போக ட்ரை பண்ணு. பட் நகாட்டா வந்துட்டு தன்னோட காலை வச்சு அந்த அனிமலை தடுத்துருவான். அப்பதான் பார்த்தீங்கன்னா அந்த அனிமலோடைய தலை வந்து செதறிடு. இது யார் பண்ணான்னு பார்க்கும்போது தான் அங்கே ஒரு ஓல்டு மேன் ஒரு ஷார்ட் கனோட இருப்பான். அண்ட் அவன் வந்துட்டு எல்லாத்தையும் தன்னோட வண்டியில ஏற சொல்லுவான். நகாட்டா சன்னு டோமியும் மசாட்டோ கூப்பிட்டு அவங்க வண்டியில ஏறிடுவாங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பிடுவாங்க. கிளம்பும் போது டோமி வந்துட்டு அந்த ஓல்டு மேன் கிட்ட எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் இருக்குதான்னு கேட்பான். அதுக்கு அந்த ஓல்டு மேன் வந்துட்டு ஹாஸ்பிட்டலோட நிலைமை அந்த போலீஸ் ஸ்டேஷன் நிலைமை மாதிரியே ரொம்ப மோசமா இருக்கு, நம்ம இப்ப ஸ்கூலுக்கு போலாம், அங்க ஒரு ஷெல்டர் இருக்குன்னு சொல்லுவான். இந்த ஓல்டு மேன் பாத்தீங்கன்னா தனியா இல்ல, இந்த ஓல்டு மேன் கூட அவனோட கிராண்ட் சைல்டு இருக்கான். அண்ட் கிராண்ட் சைல்டோட ஃபுல் பாடியை மட்டும் காமிக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க, நீங்க நம்பவே மாட்டீங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க போகும்போது ஒரு இடத்துல ஆக்சிடென்ட்டை பார்ப்பாங்க. அண்ட் கெஸ் வாட், யாரோட ஆக்சிடென்டா இருக்கு? அந்த போலீஸ்காரனோட தான். இந்த போலீஸ்காரனை பாத்தீங்கன்னா ஒரு கங்காரு கழுத்தை பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த போலீஸ் மேனை பார்த்து எனக்கு மைண்ட்ல ஒன்றுதான் வந்துச்சு, சாவிடா செத்தப்பையில. அண்ட் அந்த கங்காரும் பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் மேனை வந்து அங்கேயே கொன்று. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனோட உடம்பை வச்சு அந்த கங்காரு வந்து பாஸ்கெட் பால் மாதிரி தூக்கி வீசிடு. அண்ட் இங்க யார் யார் பாஸ்கெட் பால் விளையாடுறீங்களோ நீங்க கண்டிப்பா இந்த கங்காரு உங்க டீம்ல சேர்த்திக்கலாம், ஏன்னா கண்டிப்பா உங்க டீம் எல்லா மேட்ச்லயும் ஜெயிக்கு. அண்ட் இதுக்கப்புறம் எல்லாரும் பாத்தீங்கன்னா சிட்டிக்கு போய் சேருவாங்க. சிட்டியோட நிலைமை பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் நிலைமையோட ரொம்பவே மோசமா இருக்கு. ஏன்னா சிட்டியோட நிலைமை பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பொருள் உடஞ்சு கிடந்து எல்லா பக்கம் ரத்தமாவே இருக்கு. அண்ட் இவங்க இப்படியே போகும்போது அவங்க ஸ்கூலுக்கும் போய் சேர்ந்துருவாங்க. அண்ட் ஸ்கூல் கிட்ட போனோடனே எல்லாம் ஒவ்வொன்றா இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் அந்த ஓல்டு மேனு தன்னோட கிராண்ட் சைல்டும் கூட இறக்குவான். அண்ட் நம்ம மசாட்டோ அண்ட் டோமி அவனோட கிராண்ட் சைல்டை பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. அவன் மட்டும் இல்லை, நம்மளும் ஷாக் ஆக போறோம், ஏன்னா இதுதான் அவனோட கிராண்ட் சைல்டோட நிலைமை. இதை பார்த்து எனக்கு ஏன் கோஜோட ஞாபகம் தெரியல. இது கூட ஃபர்ஸ்ட் பார்ட் இல்லை, இதுக்கு அடுத்த வர பேனலை வந்து என்னால் இந்த வீடியோல கூட காமிக்க முடியாது. அண்ட் அந்த பேனல் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல தலை கை கால் எதுவும் இல்லாம மேலே தொங்க போட்டிருப்பாங்க. அது ஒரு உடம்புல நிறைய உடம்பு அந்த மாதிரி மேலே தொங்க போட்டிருப்பாங்க. அண்ட் இது யார் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பான்சிப். இந்த சிம்பான்சிப் வந்து இவங்க மேலேயே அட்டாக் பண்ணிடுது. பட் மசாட்டோ நகாட்டா அப்பிச்சிருவாங்க. பட் டோமி வந்து இவங்க கிட்ட மாட்டிடுவான். அண்ட் அந்த குரங்கோட வேலைத்தனம் பாருங்களேன். தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆபத்தில் இருக்கிறத பார்த்துன்னு மசாட்டோ வந்து டேக்கிள் பண்ணி அந்த குரங்கை வந்து தள்ளி விட்டுருவான். அண்ட் அந்த ஓல்டு மேனுக்கு பார்த்தீங்கன்னா வைரஸோட எஃபெக்ட் ஆயிருக்கும் போல, ஏன்னா அந்த ஓல்டு மேனுக்கு வந்து மசாட்டோன்னு அந்த சிம்பான்சி மேலே ஒரே மாதிரி தெரிவாங்க. இதனால அந்த ஓல்டு மேன் என்ன பண்ணுவான்னா அவங்க மேலேயே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த சிம்பான்சி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஓல்டு மேனோட கழுத்தையை வெட்டிடுவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வர பேனலை எலிமினேட் பண்ணிட்டாங்கன்னா நான் அங்கேயே முடிஞ்சிருவேன். ஏன்னா இதுக்கு அடுத்த வர பேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு மேன் சாக போறோன்னு தெரிஞ்சுன்னு தன்னோட கிராண்ட் சைல்டை வந்து கட்டி பிடிச்சிருவான். அண்ட் தன்னோட
இறந்து போன கிராண்ட் சைல்டு கிட்ட உனக்கு எது ஆகாது நான் காப்பாத்துறேன்னு சொல்லுவான். ஆனா அவன் பின்னாடி பாருங்க இந்த 3 டெவில்ஸ் ஸ்மைல மசாட்டோ அண்ட் டோமியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. பட் அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ் இருக்கு. அண்ட் அந்த அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா படிச்சுட்டு நீங்க படிக்கிறது இல்ல நானே படிக்கிறது இல்ல, பட் அனிமல்ஸ் பாருங்க படிச்சு முன்னேற வழியை பாக்குது. அண்ட் இந்த அனிமல்ஸுக்கும் வெளியே மனுஷங்க இருக்கிற தெரிஞ்சிரு. அதனால இந்த அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா மசாட்டோ மேல அட்டாக் பண்ணிடு. அண்ட் மசாட்டோ வந்து ஒரு திங்கை நோட்டீஸ் பண்ணுவா. இந்த அனிமல்ஸோட ஃபேஸ் வந்து யாரோ ரிசெம்பிள் பண்ற மாதிரியே. அண்ட் அந்த அனிமல்ஸ் வந்து எங்களை வந்து ஹியூமன்ஸா கொல்ல சொல்லியிருக்காங்கன்னு சொல்லு. அண்ட் அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம மசாட்டோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் அந்த யானை வந்து அங்க வரும். இதோட பேர் வந்து அனோய் யானை தான், நம்மளுக்கு யானை. அந்த யானை வந்து இவங்களை காப்பாற்றுதுன்னு வந்துச்சு. அண்ட் இந்த எலிஃபெண்ட் வந்து நம்மளை காப்பாற்ற தான் வந்திருக்கான்னு சொல்லி மசாட்டோ ஹாப்பி ஆவான். அப்போ தான் நக்கட்டா வந்துட்டு நோட்டீஸ் பண்ணுவான். இந்த எலிஃபெண்ட்டோட ஃபேஸுமே நக்கட்டாவோட ஃபேஸும் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் சிமிலராக இருக்குது. அந்த பர்த் ஸ்கேரும் கூட பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவான். அண்ட் மசாட்டோ வந்துட்டு நீ என்னை காப்பாற்ற தான் வந்தியான்னு அந்த யானை கிட்ட கேட்பான். அண்ட் அந்த யானையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட வரும். பட் கெஸ் வாட், அந்த யானை வந்து இவங்க மேலே அட்டாக் பண்ணிடு. அண்ட் இந்த பேனல் பாருங்க எவ்வளோ டீட்டெயிலாக இருக்குன்னு. இந்த எலிஃபெண்ட் வந்துட்டு நான் இது வரைக்கும் ஃபீல் பண்ணாதது இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லு. அண்ட் அந்த எலிஃபெண்ட் இதுதான் உயிரோட இருக்கிறதுக்கு அர்த்தமானு சொல்லிட்டு அவங்க மேலே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அப்போதான் மசாட்டோ வந்துட்டு நீ எதுக்கு எங்க மேலே அட்டாக் பண்ற, நாங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுது. அதுக்கு அந்த எலிஃபெண்ட் ஒரு வியர்டான ரீசன் தரு. அந்த எலிஃபெண்ட் சொல்லி என்னை ஜூல நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு எந்த ஒரு குறைச்சலும் இல்லாமல் இருந்துச்சு. பட் ஹியூமன்ஸ் வந்து என்னுடைய கிராண்ட் ஃபாதராக கொண்டுட்டாங்க, இதனால தான் நான் ஹியூமன்ஸை வந்து கொல்றேன்னு சொல்லி மசாட்டோ மேலே அட்டாக் பண்ணிடு. பட் அப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ன் சவுண்டு கேட்கு. அந்த சவுண்டில் வந்து எல்லா அனிமல்ஸும் வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்லு. அண்ட் இந்த எலிஃபெண்ட்டும் பார்த்தீங்கன்னா மசாட்டோவை எந்த ஒரு காயப்படுத்தாம திரும்பி போயிடுவான். பட் போறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் டைம் நீ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கேயே கொண்டுருவேன்னு சொல்லிட்டு போயிடுவான். அண்ட் எல்லா அனிமல்ஸும் போனதுக்கு அப்புறம் டோமி தன்னோட ஃபேமிலி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் மசாட்டோ வந்துட்டு நீ கவலைப்படாத, நான் உன்னை பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்த்து விடுறேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அர்த்குயிக் வராங்க. அண்ட் அந்த அர்த்குயிக் வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட சிக்னலும் போயிரு. ஆனா டோமி வந்துட்டு தன்னோட ஃபேமிலிக்கு கால் பண்ணி பார்ப்பான். அண்ட் அதர் சைடு பார்த்தீங்கன்னா காலும் எடுத்துருவாங்க. டோமி வந்துட்டு அங்கே எதுவும் நடக்கலையான்னு கேட்பான், இந்த அனிமல்ஸோட அட்டாக் எதுவும் பண்ணலையான்னு கேட்பான். பட் அந்த சைடு எதுவும் நடந்திருக்காது போல, ஏன்னா அவங்க அம்மா எதுவும் நடக்கலன்னு சொல்லுவாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா எல்லாத்தோட போனுக்கு வந்து ஒரு வீடியோ ஷேர் ஆயிருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அந்த ஜூ டைரக்டரோடது. இந்த ஜூ டைரக்டர் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரு பிக்கா மாதிரி இருப்பான். அண்ட் பிக் பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கை பத்தி சொல்லுவான். இவன் வந்து ஒரு நார்மல் பிக்கா தான் இருந்தா, பட் ஹியூமன்ஸ் வந்து இவன் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவனை இப்படி மாத்திட்டாங்க. அண்ட் இதனால இந்த பிக் என்ன பண்றான்னா, இந்த வேர்ல்டு ஹியூமன்ஸ் இல்லைன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி ஹியூமன்ஸை வந்து அழிக்கலான்னு சொல்லுவான். அண்ட் இதுக்கப்புறம் பிக் வந்துட்டு வி ஆர் ஜின்மென் அப்படின்னு சொல்லுவான். அண்ட் மசாட்டோ அவங்க கேங்கெல்லாம் ஸ்கூல் மேலே போய் பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு பெரிய ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா குழியா இருக்கு. இந்த குழி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரியாவே கவர் பண்ணுது. இந்த ஜின்மெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மவுண்ட் ஃபூஜி சுற்றி பெரிய பிளாஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல, அதனால சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்கு. அண்ட் இந்த ஏரியா வந்து அந்த பிக் வந்துட்டு இது எங்களோட அனிமல் கிங்டம் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர் முடிச்சிருவாங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல வி ஆர் ஜின்மென்னு ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சயோனாரா.